Morning to all, welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் மேன். ஸோ நேற்று ட்ரேட் எப்படி இருந்தது? டெஃபினட்டாக உங்களுக்கு என்னோடய ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் எனக்கு நிஃப்டியில் எல்லா டார்கெட்டும் அச்சீவ் ஆச்சு. போட்ட லெவல்ஸ் வரைக்கும் எல்லா டார்கெட்டும் அச்சீவ் ஆச்சு. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு போயிட்டு நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானில் ஆல்னு இருக்கும், மறக்காமல் இந்த ஆலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ மார்க்கெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சேரும். நான் போடுறது எப்பவுமே அப்டேட்டட் வீடியோ, அப்கிரேடட் வீடியோ. ஸோ ஒரு நாள் முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டுலாம் போட மாட்டேன். மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு 4 to 5 hours முன்னாடி நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான நிஃப்டி அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே இந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. பிகாஸ் இது ஒரு சைல்ட் பிளே கிடையாது. ஆப்ஷன்ஸ் இது ரொம்பவும் பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பணம் வருதுன்னா டக்குன்னு வரும், போகிறது தெரியவே தெரியாது. ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான நிஃப்டி அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 minutes சார்ட். நல்லா பார்த்துக்கோங்க, லெவல்ஸை கிளியர் கட்டாக நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நிஃப்டி 21,182 கீழே பிரேக் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 21,139, செகண்ட் டார்கெட் 21,078 அண்ட் தேர்ட் டார்கெட் 21,005. வேணா உங்களுக்கு டவுன் சைடில் இன்னும் 2 டார்கெட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், 20,951 அண்ட் 20,917. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எப்போ கால் போகணும், கால் சைடு எப்போ போகணும் கிளியர் கட்டாக சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஸோ கால் சைடு நீங்கள் எப்போ போகணும், நீங்கள் 21,271 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுன்னா தாராளமாக போகலாம். அட்லீஸ்ட் ஒரு 20-25 நிமிஷம் இங்கே இருக்கணும். 20 to 25 minutes இது மேலே சஸ்டெயின் ஆகணும். போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 21,329, செகண்ட் டார்கெட் 21,364, தேர்ட் டார்கெட் இஸ் 21,417 வரைக்கும் நான் அப் சைடில் டார்கெட் கொடுக்குறேன். இதுக்கு மேலே நான் இன்னைக்கு கொடுக்கல. அப் சைடில் நான் இவ்வளோ தான் கொடுக்குறேன். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப்பாகவே இருந்தாலும் சரி, ஸோ இந்த லெவலை பாருங்கள், எந்த லெவலில் கேப் அப் ஆகுதோ அந்த லெவல் சஸ்டெயின் ஆகுதான்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10-15 மினிட்ஸில் அது உடச்சிட்டு வந்துடும். உடச்சி அந்த தைரியமாக நீங்கள் புட் போகலாம் வித் த ஹை ஆஸ் அ ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான என்னோட நிஃப்டியோட லெவல்ஸ். வாங்க நம்ம நிஃப்டியோட ஓஐயில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நிஃப்டியோட ஓஐ கிளியர் கட்டாக சொல்லுது, மார்க்கெட்டில் கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கணும்னா 21,238. ஸோ 21,238 அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, ஸோ 21,238ல் சூப்பரான ஒரு கால் சைடு உங்களுக்கு பில்டப் ஆகிருக்குது. ஓகே, ஸோ கால் சைடு பில்டப் ஆகிருக்க ஒரு காரணத்தால் மார்க்கெட் இன்னைக்கு கால் சைடு போக சான்சஸ் இருக்குது. ஸோ எதாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் டவுன் ஆன அப்புறம் அங்கே என்ன பில்டப் ஆகுதோ பார்த்தா தெரியும். மார்க்கெட்டில் ஒரு கால் சைடில் ஒரு நல்ல பில்டப் தெரியுது. ஓகே, ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கால் சைடு பில்டப் ஹெவியாக இருக்குது, ரைட், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்ல போகிறேன், ஏன்னா என்னோட அனாலிசிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரைட்டா. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது மார்க்கெட்டில் ஒரு கால் சைடில் ஒரு மொமெண்டம் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். கால் சைடில் நீங்கள் எது வரைக்கும் போகணுன்னு நான் சொல்லியாச்சு. ஸோ கால் சைடில் நீங்கள் சப்போஸ் கேப் டவுன் எடுத்து சஸ்டெயின் ஆகிடுச்சு, ஒரு பர்டிகுலர் லெவலில் சஸ்டெயின் ஆகி அடுத்த லெவல் பிரேக் ஆச்சுனாலே நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து சி சைட் போகலாம். லிட்டில் பிட் ரிஸ்க் இருக்குது, பட் ஆனால் சி சைட் நீங்கள் போகலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி 238 கிட்ட வந்துருச்சு ஒரு பெரிய பிரேக் அவுட்டுக்கு அப்புறம், ரைட். கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த பிரேக் அவுட் எங்கேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். 700லேருந்து அப்ராக்சிமேட்லி 720லேருந்து 230 வரைக்கும் உங்களுக்கு வந்துருச்சு. 500 பாயிண்ட்ஸ் நிஃப்டி பிரேக் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்க்க போனீங்கன்னா கால் பயர்ஸ், ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து உள்ளே வருவாங்க, சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நிஃப்டியை வாங்குவாங்க.
ஸோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னதான் டவுன் சைட் டார்கெட் குடுத்திருந்தாலும், கேப் டவுன் குடுத்துட்டு எங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுதுன்னு பாருங்க. ரொம்பவும் இம்பார்ட்டன்ட்டான லெவல்ஸ். ஸோ, நான் மேக்ஸிமம் 417 வரைக்கும் தான் குடுத்துருக்கேன். ஏன்னா, ஆல்ரெடி நேத்து உண்டான மூவ் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டவுன்ஃபால் இருந்தனால, ஸோ இன்னைக்கு உடனே டக் டக்ன்னு அப்சைட் மொமெண்டம் வராது. ஸோ, கொஞ்சம் மெதுவா தான் போகும். ஸோ, வெயிட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஸோ, வாங்க பேங்க் நிஃப்டியோட மூவ் எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பாருங்க. பேங்க் நிஃப்டி நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். டவுன் சைடில் ஃபால் இருக்குது, டவுன் சைடில் ஃபால் இருக்குன்ட்டு எத்தனை பேர் இதை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. கமெண்ட்டே கொடுக்கறதில்ல. நீங்கள் கமெண்ட் போடாதனால நான் இனிமேல் உங்களுக்கு எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லை. பிகாஸ் உங்கள் லெவல்ஸும் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் உங்ககிட்ட கமெண்ட்ஸ் வரதே இல்லை. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா ட்ரேடுங்க? சொன்ன டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆயிடுச்சு. எல்லா டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. கிளியர் கட்டாக நான் ஒன்று சொல்லியிருந்தேன். யாராவது இந்த 505 எடுத்திருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 276 நான் டார்கெட் சொல்லியிருந்தேன் வீடியோவில், ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த 505 பிரேக் ஆச்சுனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 276. இந்த இடத்துல கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா 300 பாயிண்ட் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் கிளியர் கட்டாக இது வந்துடும் டவுன்ஃபால், இது கீழே தான் ஸ்டார்ட் ஆகும். 276 வந்துச்சு, 114 வந்துருச்சு, ஏன் 992 922 வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. எப்படி சார் நான் இது கீழே லெவல்ஸே கொடுக்கல, 922 வரைக்கும் தான் கொடுத்தேன். எக்ஸாக்டாக 922 லெவலில் ஹிட் ஆகி மார்க்கெட் மேல் பக்கம் மூவ் ஆயிருக்கு. கிளியர் கட்டாக பேங்க் நிஃப்டிலையும் எல்லா டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இன்னும் எத்தனை பேருக்கு நமக்கு டவுட் இருக்குது? ஸோ நம்மளோட கிளாஸ் லான்ச் பண்ணியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். இட் இஸ் ப்ரொஃபஷ்னல் கிளாஸ். கிளியர் கட்டாக ப்ரொஃபஷனல் கிளாஸ் இருக்குது. எப்படி சப்ளை டிமாண்ட் ட்ராப் பண்ணுறது, எப்படி அந்த லெவல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, எப்படி மல்டி பேக்கர் ஸ்டாக்கை இது பண்ணுறது, எப்படி பிரேக் அவுட் ரிவர்சல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, எந்த கேண்டில் பயர் வருவாங்க, எந்த கேண்டில் ரிவர்சல் நடக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், டெலிவரி, இன்ட்ராடே எல்லாம் நம்ம பார்த்துக்க போகிறோம். இங்கே செல்லிங் இருக்குது, ஸ்டாடல் இருக்குது, ஸ்ட்ராங்கிள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸிட், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், க்ளீன் சார்ட்டோட டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன, ஃபாஸ்டஸ்ட் கன்ஃபர்மேஷன், ஃபாஸ்டஸ்ட் டேட்டா அனாலிசிஸ், ரெங்கோ கொண்டு நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு கமோடிட்டி மார்க்கெட். கமோடிட்டி எப்படி ட்ரேட் பண்ணுறது நீங்கள் பாருங்கள். நான் கிளியர் கட்டாக கமோடிட்டியும் கொடுத்துருந்தேன். ஸோ கமோடிட்டியில் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், நேச்சுரல் கேஸ் டவுன் சைடில் இருக்குது, சேஃபாக இது பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் கொஞ்சம் அப் சைடில் இருக்குன்னு எத்தனை பேர் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க எனக்கு பதில் சொல்லுங்கள். லெவல்ஸோடு கொடுத்துருந்தேன். ஸோ கடைசி ஸ்டூடெண்ட், என்னோடய கிளாஸில் இருக்க கடைசி ஸ்டூடெண்ட் வரைக்கும், அவங்க கற்றுக்கிற வரைக்கும், அவங்க எனக்கு டீச்சர், வில் ஆக்ட் ஆஸ் எ டீச்சர். அவங்க எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும், அவங்கக்கிட்ட அந்த ட்ரேடிங் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டை விடுற மாதிரி இல்லை. ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு, இட் இஸ் அ 7 day வெபினார். இட் இஸ் அ 7 day, 7 நாள். ஸோ 7 நாளில் நீங்கள் மேக்ஸிமம் கற்றுக்க போகிறீங்க. சில பேர் என்கிட்ட query பண்ணுறாங்க, சார் 7 நாள்லாம் ப்ரொஃபஷனல் ஆக முடியாதுன்ட்டு. சார் ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே போதும். 7 நாள் 7 into 24 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 24 into 7 உங்கள் லாங்குவேஜில் 24 into 7 பண்ணிங்கனாலும் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆகலாம். ஜஸ்ட் நீட் எ ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அதை ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிடலாம். பட் 7 நாள் ஆக முடியாதுன்னா, ஆக முடியாதுன்னு நினச்சா எதுவுமே ஆக முடியாது சார். ஆக முடியும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, 7 நாளும் ரொம்ப அதிகமான டைம் தான். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 18. 18ல் அப்ராக்சிமேட்லி 10 சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. அவைலாம் லெஃப்ட் வித் ஒன்லி 8 சீட்ஸ். ஸோ டைம் இன் டே 24. அண்ட் நம்மளோட வெபினார் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 29லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க, 29. ஸோ 29னா 28க்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா எனக்கும் சிலபஸ் இருக்குது. ஸோ நானும் சிலபஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ 28 இஸ் த லாஸ்ட் டே. ஸோ லெஃப்ட் வித் ஒன்லி 4 days. ஸோ இன்ட்ரெஸ்டட் யாரெல்லாம் நான் ப்ரொஃபஷ்னலாக என் கெரியரை நான் மாற்றி நான் ஒன்லி ட்ரேடிங் கெரியர் போக போகிறேன்னு நினைக்கிறேன் மட்டும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நான் எனக்கு அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இன்ட்ரெஸ்டட் இல்லை, நான் வெறும் ஜஸ்ட் நார்மல் ட்ரேட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்கன்னே சொல்லிடுறேன். பிகாஸ் இட் நீட்ஸ் டெடிகேஷன் அண்ட் பேஷன்ஸ். ஸோ உங்கள்கிட்ட டெடிகேஷன் இல்லை, பேஷன்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணாதீங்க. இதில் டெடிகேஷன் இருக்கும், பேஷன்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும்.
ரொம்ப ஈஸியா தான் நான் சொல்லி தருவேன். ஆஸ் அன் ஐஐடி டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த டெக்னிக்ஸ் மூலமா தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ டக்குன்னு பார்த்தோன்னே எப்படி எந்த மொமெண்டம் நீங்க எந்த பக்கம்ன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஐம் வெரி சாரி. நீங்க சீட்டு கிடைக்கலன்னா என்ட்ட கேட்காதீங்க. பிகாஸ் இவ்வளோதான்றது லிமிட்டட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு 18 ஸ்டூடண்ட்ஸ் மேல நான் அதிகமா ஸ்டூடண்ட் எடுத்தா என்னோட ஃபோக்கஸ் டைவர்ட் ஆயிரும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் எனக்கு வேண்டாம். ஸோ எனக்கு 18னா 18 ஸ்டூடண்ட்ஸ், 18 ஸ்டூடண்ட்ஸ் ஐ நீட் 18 ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த வருஷத்தில் நான் 18 ப்ரொஃபஷனலை நான் பண்ணதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எப்போ லான்ச் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 24,999 இன் தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் எங்கெங்கேயோ போயிருப்பீங்க, என்னென்னோ படிச்சிருப்பீங்க, எல்லாரும் ஏமாற்றிருப்பாங்க. இங்கே ஒரு இடம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப திரும்ப உங்களுக்கு வராது. ஏன்னா இது வந்து ஒரு கோல்டன் எக் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணிட்டீங்க. ஐ எம் வெரி சாரி ஃபார் இட். ஸோ டைமிங் வந்து எவ்ரிடே நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். மேபி அது மேலே எக்ஸ்டெண்ட் ஆகலாம். மேபி 8:30லேருந்து கூட 10 வரைக்கும் இருக்கும். ஸோ வில் டிஸ்கஸ் ஆன் 28th ஸ்டூடெண்ட்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட் எல்லாருக்கும் இது வந்து ஈஸியாக ரீச் ஆகும். ரைட். அண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்பர் நான் கொடுத்துருக்கேன். 9916330358 மிஸ் கீர்த்தி ஸ்ரீ, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப். இவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். எதர் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாம் அவைலபிள். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் சென்ட் பண்ணி உங்களோட இதை புக் பண்ணிக்கோங்க, உங்கள் சீட்டை. ஸோ லாஸ்ட் டே ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் 28 Jan, 800 hours நைட்டோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ லெஃப்ட் வித் ஒன்லி 4 days. திரும்ப சொல்கிறேன், லாஸ்ட் மூமெண்ட்டில் ப்ளீஸ் என்கிட்ட கேட்காதீங்க. அண்ட் இமெயில், உங்களுக்கு எதாவது query இருந்துச்சுன்னா இந்த இமெயிலில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட query-யை போஸ்ட் பண்ணலாம், which is wingssanty@gmail.com. ஸோ தயவு செஞ்சு 1 சீட் 2 சீட்னு லாஸ்ட்டில் கேட்காதீங்க. இதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் நான் இந்த வருஷம் லான்ச் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். சும்மா கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தால் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வேல்யூ இருக்காது. ஓகே, ஸோ டு மேக் த வேல்யூ ஆஃப் திஸ் திங், ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வராது. கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுறவங்க தான் ஸ்மார்ட் பர்சன். ஓகே, நீங்கள் ஸ்மார்ட்டானு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி டுடே. ஸோ பேங்க் நிஃப்டி சொன்ன மாதிரி பெரிய லெவலில் டார்கெட், ஒரு 1000 பாயிண்ட் டார்கெட் நான் கொடுத்தாச்சு. இன்னமும் நம்மளோட எஃபிஷியன்சி மேலே சந்தேகப்படுற நிறைய பேர் இருக்கீங்க. பட் ஆனால் ப்ளீஸ் சொன்ன லெவலை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும். உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 minute சார்ட். ஸோ நான் சொல்கிற லெவல்ஸை கிளியர் கட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான லெவல்ஸை ஒன்ஸ் அகைன் நம்ம பார்ப்போம். ஸோ எப்போ மார்க்கெட்டு 44,881 நல்லா பாருங்கள், 44,881 பிரேக் ஆகுதோ 44,747. ஸோ 44,881 747 ரொம்ப முக்கியமான பிரேக் லைன். 747 மட்டும் பிரேக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு 300 பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ 747 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 44,461 வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் இதையும் பிரேக் ஆகி 353 and 318 வந்துடும். 353 318 முக்கியமான ஜோன். திரும்ப சொல்கிறேன், 353 318 முக்கியமான ஜோன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஓகே, இல்லை சப்போஸ் இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா 253 சொல்கிறேன் பாருங்கள், 253யும் பிரேக் ஆச்சுன்னா மட்டுமே தான் 132.10 44,089 வரும். இங்கேருந்து ரிவர்சல் இருக்குது. ஸோ எங்கே இந்த 2 லைன் சின்னதாக போட்டிருக்கேனோ இந்த 2 லைனில் ரிவர்சல் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி இதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த லெவல் வந்துடும், 253 வந்துடும். 132 வந்துட்டு 132,089 வந்து இந்த லெவலில் இங்கே ரிவர்சல் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எப்போ நீங்கள் கால் சைட் போகலாம், கிளியர் கட்டாக சொல்கிறேன். கால் சைட் நீங்கள் இப்போ சேஃபாக இருக்கிறது சொல்கிறேன். சேஃபான கால் சைட் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா, ரொம்பவும் சேஃப்னா என்ன கேட்டிங்கன்னா 385 மேலே நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபாக இருக்கும். 385 மேலே போங்க, அதுக்கு முன்னாடி போயிடாதீங்க. ஸோ 385 போனீங்கன்னா 569 ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு 200 பாயிண்ட் 180 பாயிண்ட் கிட்ட நான் கொடுக்குறேன். ஸோ 385 போனீங்கன்னா 569 போதுன்னா 759. ஓகே, 45 759. திரும்ப சொல்கிறேன், 45 385 மேலே போனால் தான் நீங்கள் சிஇ போகணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 45 569, செகண்ட் டார்கெட் 45 759. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் தேர்ட் டார்கெட் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் டார்கெட் உங்களுக்கு சேஃபாக இருக்கிற தேர்ட் டார்கெட் பெரிய டார்கெட்டாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேர்ட் டார்கெட் இஸ்
46,000 ரைட். ஸோ 46,006 ஸோ சேஃபாக இருக்கணும்னா 46,000 நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட் அப் சைடில் உங்களுக்கு சேஃபாக கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட்டில் ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வரேன் உங்களுக்கு டேட்டா அனாலிசிஸ் எடுக்கிறேன். நம்ம எதோட டேட்டா பார்க்குறோம். ஸோ யூ ஆர் கோயிங் வித் பேங்க் நிஃப்டி டேட்டா. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் இப்போ 45,015 இருக்குது. ஸோ 45,000 இருக்கிறனால பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் சைடில் மார்க்கெட் போக நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் மார்க்கெட்டில் ஓவரால் வந்து ஒரு கால் சைடில் டேட்டா பில்டப் ஆயிருக்குது. ஸோ கால் சைடில் டேட்டா பில்டப் ஆயிருக்க ஒரு காரணத்தினால ஸோ மார்க்கெட் மேலே போக நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. பட் மேலே போகுதுன்னா எவ்வளோ தூரம் மேலே போகும் உங்களுக்கே தெரியும். மேலே போகுதுன்னா அவ்வளோ சீக்கிரமாக மேலே போகாது. இட் வில் டேக் டைம். ஓகே, கொஞ்சமாக ஆடியாக செஞ்சுட்டு தான் மேலே போகும். ஸோ மோர் ஓவர் மார்க்கெட்டில் இன்னைக்கு அதாவது நேற்று ஒரு சூப்பரான ஒரு கீழே வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மூவ்ஸ் கொடுத்தனால நிறைய பேர் நேற்று உண்டான ப்ராஃபிட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அந்த அளவுக்கு பெரிய பெரிய மூவ்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ மேபி தே வில் கோ வித் சைட்வேஸ் டுவர்ட்ஸ் அப் சைட். ஸோ இன்றைக்கி கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் சைட் மூவ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு கீழே வந்து எந்த டேட்டா உங்களுக்கு பில்டப் ஆகலை. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கால் சைட் டேட்டாஸ் கொஞ்சம் பில்டப் ஆயிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் ரொம்ப 44,700 கீழெல்லாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஒரு புட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் புட்டு. ஸோ மோர் ஓவர் 44,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக ஆக்டிவேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு 700 to 500 ஒரு மூமெண்டம் இருந்துட்டு திரும்பி 500லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி மார்க்கெட் மேலே வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கோ ஃபார் அ ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஃபார் கால் சைட். ஸோ கால் சைடு எங்கே வருதுன்னா 44,500 கிட்ட உங்களுக்கு கால் சைட் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் நம்மளும் கரெக்டாக அந்த லெவல்ஸை நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்போ மார்க்கெட் வருதோ அந்த டைமில் பார்த்து சேஃபாக லெவல்ஸ் வந்த அப்புறம் செகண்ட் பிரேக் அவுட் எங்கள் மேல் பக்கம் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ எந்த லோ லெவல் இருக்கோ அது உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் கொஞ்சம் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, என்னதான் இருந்தாலுமே ஸோ மார்க்கெட்டில் ரன்னிங் டைமில் உங்களுக்கு ஓய் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஸோ ஓய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓய் வச்சுக்கோங்க, உங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 24th. ஸோ நாளைக்கு 25th. ஸோ நாளைக்கு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. ஓகே, ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து மந்த் எண்டோட எக்ஸ்பைரி இஸ் ஆன் Thursday. ஸோ Thursday வந்து நமக்கு வந்து லீவ் 26th. ஓகே, பிகாஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் டே. ஸோ 1 day முன்னாடி கிளியரன்ஸ் சேல் நடக்குன்றனால ஸோ உங்களுக்கு 25th தான் நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். ஸோ நாளைக்கு தான் ஒரு எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மேபி கேப் டவுன் கொடுத்துட்டு மேலே போயிட்டு திரும்ப ஃபுல் இந்த பிரேக்கான பாயிண்ட்டை கவர் பண்ணுதா, இல்லை மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்து கீழே போயிட்டு நாளைக்கு கொஞ்சம் சைட்வைஸ் போயிட்டு இல்லாட்டி அங்கேருந்து உங்களுக்கு ஒரு கவரேஜ் வருதான்றது நாளைக்கு தான் தெரியும். ஸோ இன்றைக்கி உண்டான மூவ்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எதுவுமே 100% கரெக்ட் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், எதுவுமே 100% கரெக்ட் கிடையாது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்போன் தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் செல்லர்ஸ் புட் செல்லர்ஸ் அவங்க எந்த மாதிரி பொசிஷனை க்ரியேட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மார்ட்டாக நம்ம ப்ளே பண்ணுறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு நம்ம கிளாஸில் நம்ம செஷனில் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கோட மார்க்கெட் அவ்வளோதான். ஸோ நான் அதிகமாக கொடுக்கல. வாங்க ஒரே ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டு க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் என்ன சொல்லுதுன்னு ஜஸ்ட் இந்த வித்தின் 1 minute நம்ம பார்ப்போம். ஸோ பார்க்க போனீங்கன்னா க்ரூட் ஆயில் நல்லா பார்த்துக்கோங்க. க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் இப்போது சைட்வைஸில் இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு கரெக்டான டைரெக்ஷன் கிடைக்கல. பிகாஸ் மேலே ஹெவி செல்லிங் இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் வந்து புட் சைட் போகணும்னு சொன்னால் 6,111 பிரேக் ஆச்சுன்னு நீங்கள் புட் சைட் போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 6083, செகண்ட் டார்கெட் 6047, தேர்ட் டார்கெட் 6014. ஸோ இந்த லெவல்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா திரும்ப ஒரு பையிங் வரும். ஏன்னா மார்க்கெட் என்ன தான் ஓவரால் பையிங் சைடில் இருந்தாலும் கொஞ்சம் வீக்னஸ் இன்னமும் இருக்குது. ஸோ இன்னமும் ஒரு க்ரூடுக்கு ஒரு கரெக்டான டைரெக்ஷன் இன்னும் வரலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சேஃபான டார்கெட் கொடுக்குறேன். நீங்கள் க்ரூட் இன்னைக்கு எடுக்கிறதோட நம்ம நேச்சுரல் கேஸை பார்ப்போம். மேபி நேச்சுரல் கேஸில் ஒரு டைரெக்ஷன் கிடைச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம நேச்சுரல் கேஸ் எடுப்போம். வாங்க நம்ம நேச்சுரல் கேஸோட லெவல் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சொல்கிறேன், க்ரூடில் இன்னமும் வந்து டைரெக்ஷன் கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து கால் சைட்லாம் போயிடாதீங்க. இப்போ கம்யூனிட்டியை கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சைடில் வைங்க. வாங்க நம்ம நேச்சுரல் கேஸில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நேச்சுரல் கேஸ் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், நேச்சுரல் கேஸ் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ 204க்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு 209, 212, 214 டார்கெட் வரும். இல்லைன்னா உங்களுக்கு டவுன் சைட் டார்கெட் 187 வரைக்கும் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், டவுன் சைட் டார்கெட் 187 வரைக்கும் இருக்குது. ஸோ அவசரப்படாதீங்க.
இந்த கமோடிட்டி இப்போதைக்கு வேணான்ற மாரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா, நீங்க வந்து திருப்பி சைட்வேஸ் எடுத்தீங்கன்னா, உங்களோட பிரீமியம் தான் டீகே ஆகும். கரெக்ட்டான டைரக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை பை அண்ட் ஹேப்பி ட்ரேடிங். சீ யூ டுமாரோ வித் நியூ அண்ட் ஹேவ் எ சேஃப் ட்ரேடிங். பை.